இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போதைப்பொருள் விநியோகிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட கணவன் மனைவி கைது. போதைப்பொருள் விநியோகிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட கணவன் மனைவி தம்பதியினர் கடந்த வியாழக்கிழமை பேராக் ஈப்போ தாமான் கன்னிங்கில் உள்ள எரிவாயு நிலையம் ஒன்றில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 11 கோடியே 90 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. 30 வயதுடைய கணவனையும் 29 வயதுடைய மனைவியையும் பிற்பகல் மணி 2:30 அளவில் தமது தரப்பு கைது செய்ததாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் நூர் ஹிஷாம் நார்டன் தெரிவித்தார். புகார் அளித்தவரும் போலீஸ் குழு ஒன்றும் செமோரில் உள்ள அத்தம்பதியினரின் வீட்டிற்கு சென்று சோதனை செய்த போது மீதாபெத்தமைன் போதைப் பொருள் என்று சந்தேகிக்கப்படும் 6 பாட்டில்களை கண்டெடுத்தனர் என்று அவர் கூறினார். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அப்பெண் பென்சோ டயசிபைன் வகை போதைப் பொருளை உட்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. அதோடு அவ்வாடவர் போதைப் பொருள் தொடர்பிலான குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B கீழ் வழக்கு விசாரணைக்கு உதவ சந்தேக நபர்கள் இருவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். புறநகர் பகுதிகளிலும் 58 கட்டிடங்களை பழுது பார்க்க கூடுதல் நிதி தேவை. சமூக மேம்பாட்டுத்துறை கெமாஸிற்கு சொந்தமான நாடு முழுவதும் குறிப்பாக புறநகர் பகுதிகளில் உள்ள 58 கட்டிடங்களை பழுது பார்ப்பதற்கு கூடுதல் நிதி தேவைப்படுவதாக துணை புறநகர் மேம்பாடு மற்றும் கூட்டரசு துணை அமைச்சர் ருபியா வாங் தெரிவித்தார். இந்த ஆண்டு 40 டபிகா மற்றும் டாஸ்கா கெமாஸ் கட்டிடங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டாலும் தற்போது முழு உள்கட்டமைப்பையும் மேம்படுத்த இந்த தொகை இன்னும் போதுமானதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். உண்மையிலேயே 4 கோடியை தவிர எங்களுக்கு மேலும் 5 கோடியே 80 லட்சம் கூடுதல் நிதி தேவை. இதன் அர்த்தம் முழு கெமாஸ் கட்டிடத்தையும் மேம்படுத்த எங்களுக்கு 4 கோடி போதாது. கெமாஸுக்கு சொந்தமான கட்டிடங்களில் வாடகை கட்டிடங்கள் உட்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். நேற்று மேலவையில் செனட்டர் ஹுசைன் இஸ்மாயில் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இதனிடையே குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உறுதி செய்வதற்காக 2022ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள டாஸ்கா மற்றும் பராமரிப்பு மையங்களில் 5500க்கும் மேற்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்தார். நாடு முழுவதும் பாலர் பள்ளிகள் அதிகப்படுத்தப்படும். உட்புற பகுதிகள் மற்றும் பூர்வக்குடி வசிப்பிடங்கள் உட்பட நாடு முழுவதும் பாலர் பள்ளி கல்வி வசதியை விரிவுபடுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதிகமான சிறுவர்கள் தரமான தொடக்க கல்வியை பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இம்முயற்சி அமைந்துள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங்கவோ தெரிவித்தார். பாலர் பள்ளிகளை விரிவுபடுத்துவது கல்வி அமைச்சின் கல்வி சீர்திருத்தத்தின் முக்கிய அங்கமாகும். இது பொருத்தமான வசதிகள் மற்றும் உபகரணங்களை கொண்டு அமைச்சின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் செயல்படுத்தப்படுகிறது. அதோடு பாலர் பள்ளிகளுக்கான அணுகல் கிராமப்புற அல்லது உட்புற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் கல்வி அமைச்சு செயல்பட்டு வருகிறது. இது அதிகமான சிறார்கள் பாலர் பள்ளி கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். நேற்று மேலவையில் அவர் அதனை கூறினார். கடந்த ஆண்டு கல்வி அமைச்சு கூடுதலாக புதிய 134 பாலர் பள்ளிகளை தொடங்கியதாக வாங் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பங்காளியா மலேசியா சந்தை அணுகலை விரிவுபடுத்தும். பிரிக்ஸ் நாடுகளின் பங்காளியாக மலேசியா பங்கேற்பது சந்தை அணுகலை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு பாரம்பரிய சந்தையை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும். தென்னாப்பிரிக்கா, பிரேசில், சீனா, இந்தியா, ரஷ்யா, ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற பிரிக்ஸில் உள்ள நாடுகள் உடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த பங்கேற்பு மலேசியாவிற்கு வாய்ப்பு வழங்குகிறது. அதோடு ஆசியான் உறுப்பு நாடாக மலேசியாவின் நிலைக்கு பயனளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். அது தடை அல்ல, அதற்கு எந்த ஒப்பந்தங்களும் இல்லை. உறுப்பு நாடுகளிடம் இருந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உறுதிமொழியும் இல்லை. பிரிக்ஸ் பங்காளி நாடாக இருக்க மலேசியா கையெழுத்திட வேண்டிய எந்த ஒப்பந்தமும் இல்லை. அவர் ஒரு தளர்வான ஒன்றியம். இது எங்களுக்கு ஒரு வர்த்தக திட்டமாகும் என்று அவர் கூறினார். நேற்று மேலவையில் செனட்டர் லிம்பே ஹெங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஸ்ரீ முகமது ஹசான் இவ்வாறு பதிலளித்தார். சி மற்றும் பாரா ஆசியான் விளையாட்டுகளுக்கான 14 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு.
2027 சி மற்றும் பாரா ஆசியான் விளையாட்டுகளுக்கான வீரர்களை தயார் செய்ய இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு 14 கோடியே 60 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. 2017ஆம் ஆண்டில் கோலாலம்பூரில் நடந்த போட்டியை விட இது 20 விழுக்காடு அதிகமாகும். 2024ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட போடியம் திட்டத்தின் மூலம் இந்த ஒதுக்கீடு கட்டம் கட்டமாக பயன்படுத்தப்படும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ கூறினார். போடியம் திட்டத்தின் கீழ் சிறந்த விளையாட்டு வீரர்களின் பயிற்சியை நிர்வகிக்க போதிய நிதியை அமைச்சு வழங்கியுள்ளது. பயிற்சியாளர் வழங்கும் பயிற்சி திட்டத்தின் மூலம் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த முடியும் என்றார் அவர். போடியம் திட்டத்தில் காமன்வெல்த் விளையாட்டுகள், ஆசிய விளையாட்டுகள் மற்றும் 2028 ஒலிம்பிக்ஸ் போன்ற பிற அனைத்துலக விளையாட்டுகளுக்கான தயார்நிலை பணிகளும் அடங்குவதாக நேற்று மேலவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அவர் கூறினார். மஸ்ஜித் இந்தியா ஆலய சட்டவிரோத இடமா? யார் பொறுப்பு என டத்தோ சிவகுமார் கேள்வி. சர்ச்சைக்குள்ளாகியுள்ள ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உடைக்கப்படாது என DBKL உத்தரவாதம் அளித்துள்ளது. மாறாக சுமூகமான முறையில் கோவிலை இடமாற்றுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கோலாலம்பூர் மேயரை கூறியிருந்தார். ஆனால் அண்மைய சில தினங்களாக அக்கோவிலை சட்டவிரோதமான இடமாக முத்திரை குத்தி உண்மையை திசை திருப்ப முயற்சி நடப்பது வேதனை அளிப்பதாக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். அது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மற்றும் முட்டாள்தனமான கூற்று என அவர் சாடினார். நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அதுவும் மாநகரின் மைய பகுதியில் வீற்றிருக்கும் ஒரு கோவில் எப்படி சட்டவிரோதமாக முடியும்? எனவே அவ்வாறு குறை கூறுவோர் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. சுய மலிவு விளம்பரத்திற்காக கோவிலை இழிவுபடுத்தக்கூடாது. காரணம், தொழில் முனைவோர் ரீதியாக அதனை பட்டா எழுதி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாக பதிவான HIV 90% ஆண்களை உட்படுத்தியுள்ளது. மலேசியாவில் கடந்த ஆண்டில் புதிதாக பதிவான HIV நோய் சம்பவங்களில் 90 விழுக்காடு ஆண்களை உட்படுத்தியுள்ளது. அதில் 4 சம்பவங்கள் 20 39 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தொடர்புடையதாகும். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்த நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இளைஞர்களிடையே அத்தொற்று அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் இதில் ஓரின பாலியல் உறவு கொண்டவர்களும் அடங்குவர் என்றும் சுகாதார துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். ஆண்களை ஓரின உறவுகளில் இணைக்கும் சமூக செயலிகளின் அதிகரிப்பும் இந்த பிரச்சினைக்கு வித்திட்டுள்ளதாக லுகானிஸ்மான் அவாங் சவுனி குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி அதிக ஆபத்துள்ள வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் உலகளாவிய பிரச்சாரங்களும் இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வகையான வாழ்க்கை முறையை சாதாரணமானது என்ற தோற்றத்தை ஊக்குவிக்கும் மற்றும் ஏற்படுத்தும் ஓர் உலகளாவிய அலை போக்கு மற்றும் அல்லது பிரச்சாரத்திற்கு நாம் ஆளாகிறோம். நாம் ஒரு இஸ்லாமிய நாடு. இந்த வாழ்க்கை முறை சரியில்லாத ஒன்று என்று அவர் கூறினார். மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சித்த இளைஞர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அண்மையில் கெடா சுங்கை பட்டாணியில் உள்ள உயர்கல்வி கழகம் ஒன்றில் மாணவி ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சித்ததாக 19 வயது இளைஞர் ஒருவர் நேற்று சுங்கை பட்டாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் நீதிபதி ரஸ்லான் ஹமீத் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டை பினாங்கு பட்டுவத்தை சேர்ந்த பி வஷீகரன் மறுத்துள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி காலை மணி 10க்கு சம்பந்தப்பட்ட உயர்கல்வி கழகத்தின் கட்டிடம் ஒன்றில் கத்தியை பயன்படுத்தி 19 வயதுடைய பி கீர்த்தனா என்ற மாணவியை காயம் ஏற்படும் அளவிற்கு கொலை செய்ய முயற்சித்ததாக வஷீகரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 307 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் அடிக்கடி தன்னை துன்புறுத்துவதாக கடந்த பிப்ரவரி மாதம் அப்பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். இவ்வழக்கு விசாரணை மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காசாவில் உயிரிழப்பு 50,000 கடந்தது. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 41 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 2 உடல்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அசம்பாவிதத்தில் காயமடைந்த 61 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதன் வழி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை
1,13,274 அதிகரித்துள்ளது. தகர்க்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை நெருங்க முடியாமல் மீட்பு குழுவினர் போராடி வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற ஒப்பந்தத்தை மீறி கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. அந்த திடீர் வான்வழி தாக்குதல்களில் 700க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியான வேளையில் 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் இதுவரை பலியான பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 50,021 அதிகரித்துள்ளது.